இது லோ காஸ்ட்னு சொல்லிட்டு பல வசதிகளை இவங்களுக்கு பயணிகளுக்கு செஞ்சு தரதே கிடையாது. இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விமான சர்வீஸ் வேற, விமான நிலைய சர்வீஸ் வேற. அது இதையும் நம்ம குழப்பிக்க வேணாம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விமான சர்வீஸ்ல 2-3 முக்கியமான செய்திகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எந்த உணவுப் பொருட்கள் கொடுத்தாலும் அது அப்படியே கோல்டா இருக்கும். அவங்க எதையுமே சூடு பண்ணி கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வசதிகள் அந்த விமானங்கள்ல கிடையாது. என்ன எதனால அப்படின்னா, அந்த ஹாட் அவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவன் அப்படி இல்லையா, அதை வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு விமானத்துக்கு குறைந்தபட்சம் 3 அவன் தேவைப்படுதுங்கிறாங்க. குறைந்தபட்சமாக, அதிகபட்சமாக கூட இருக்கு. அந்த மாதிரி குறைந்தபட்சமா தேவைப்படும் போது ஒவ்வொரு அவனையும் அவங்க அதை இல்லாம வெறும் வாட்டர் ஹீட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு சுடுதண்ணியை மட்டும் கொடுப்பாங்க காஃபி டீக்காக. அந்த அவன் அவங்க எடுக்காதனால, அந்த விமான சேவையில இல்லாதனால அவங்கள அந்த எடை குறையுது அப்படிங்கிறாங்க. விமானம் தாங்கி செல்லக்கூடிய எடை குறைவதனால ஒரு வருடத்திற்கு 400-600 கோடி ரூபாய் அதன் மூலமாக சேமிப்பு செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகோ விமானத்துல மட்டும் ஆண்கள் அந்த குரூ மெம்பர்ஸ் சொல்றாங்க, பணிவிடை செய்யறாங்கல்ல, அதுல இருக்க மாட்டாங்க. பெண்களை மட்டும்தான் இருப்பாங்க. அதற்கு காரணமா எதை சொல்லப்படுது அப்படின்னா, எடை, மீண்டும் எடை தான். விமானம் எவ்வளவு எடையை மேல போகுதோ அந்த அளவுக்கான எரிபொருள் தேவைப்படும். அந்த எரிபொருள் குறையும் போது இவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகிறது. பெண்களை தான் பணிவிடை செய்வதற்கான அந்த க்ரூ மெம்பர்ஸ்ல வைக்கிறாங்க. அவங்க ஆண்களுக்கும் இவங்களுக்கும் குறைந்தபட்சம் 12-15 கிலோ எடை அதிகமாக இருப்பது ஒரே ஏஜ் குரூப்ல வரும்போது, இந்த மாதிரி சில தகவல்கள் மூலமாக லோ காஸ்ட்னு சொல்லி பலவிதமான சேவைகளை மிக மிக மோசமான சேவைகளாகத்தான் தரப்படுது இண்டிகோ விமானத்துல. அதை தவிர ரொம்ப ஃபாஸ்டா வேற போகும். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏர் இந்தியா விமானமோ இல்ல ஆகாஷாவோ இல்ல ஒரு ஸ்பைஸ் ஜெட்டோ இருக்குன்னா, அது 2 மணி நேரம் போகக்கூடிய தூரத்தை இவங்க 1 மணி 45 நிமிடம் இல்லது 1 மணி 50 நிமிடத்துல வெகு வேகமாக சென்று கடந்து விடுகிறாரு. அந்த 10 நிமிடம் சேவ் பண்ணும்போது அது பலவிதமான ரொட்டேஷன், அதாவது விமானத்தை மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்குதுங்கிறாங்க. அதன் மூலமாக வேலை சேவை வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இது பேக்ரவுண்டு.